ஹலோ எவ்ரிவான். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது இப்ப ரீசெண்டா தான் வந்து ட்ரம்பும் புட்டினும் வந்து மீட் பண்ணாங்க. ஸோ மீட் பண்ணிட்டு அவங்க வந்து அதாவது தனியா பேசினத வந்து இதுவரையும் யாரும் வந்து வெளியிடாம வச்சிருந்தாங்க. பட் இது வந்து இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ யார் மூலியமா வெளியாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதாவது ஜெலன்ஸ்கி மூலியமா தான் இது வந்து வெளியாயிருக்கு. அவங்க உள்ளேக்கு என்னென்ன மாரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது இன்னைக்கு அதாவது புட்டினும் ட்ரம்பும் போய் மீட் பண்ணாங்க, அங்கே பேசினாங்க. ஆனா வந்து அ இவங்க வந்து திரைமறைவுல வந்து பேசினது ஃபுல்லாமே வந்து வெளியிடாம வச்சிருந்தாங்க. பட் ஆனா வெளியில வந்து பேசினாரு. ஆனா செய்தியாளர்கள் கேட்கிற கொஸ்டினுக்குலாம் வந்து ஆன்சர் பண்ணாம ம நார்மலா 2 பேரும் சந்தோஷமா இருந்த மாரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இது என்னதான் உள்ளேக்கு பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்க, அதாவது ஜெலன்ஸ்கிக்கு வந்து ட்ரம்ப் வந்து கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி வந்து அவங்க வந்து 2 அவங்க புடிச்சு வச்சிருக்க அந்த 2 இத கேட்கறாங்க. ஸ்டேட்ட கேட்கறாங்க. அந்த 2 ஸ்டேட்ட குடுத்துரு. இப்ப வந்து நம்ம வந்து இந்த போர முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி வந்து ட்ரம்ப் வந்து பேசியிருக்காங்க. ஏன்னா, இப்ப ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து ஃபுல்லா புடின் சைடு விழுந்த மாரியே தான் இருக்கு. ஆல்ரெடி வந்து இந்த 2 கண்ட்ரியுமே வந்து ஒண்ணா இருந்தது தான். அப்படி இருக்கும்போது இப்ப தான் ரீசென்ட்டா வந்து நீங்க பிரிஞ்சு போயிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 2 அவங்க புடிச்சு வச்சிருக்கத அவங்க எடுத்துக்கிட்டோம். இது மத்த உள்ளத நீங்க பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுல வந்து அவர் வந்து முடியாத மாரியும் வந்து சொல்லியிருக்காரா? அப்ப இதுதான் வந்து இப்ப வந்து ட்ரம்ப் வந்து ஜெலன்ஸ்கிட்ட பேசினது வந்து இப்ப வந்து வெளியாயிருக்குங்கிறாங்க. ஸோ அதுதான் புட்டின் வந்து ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதுதான் வேணும். இத பண்ணுங்க. அந்த போர் படிக்கலாம் அப்படின்னு. ஆனா உங்களுக்கே தெரியும் ட்ரம்ப் எதுக்காண்டி இந்த மாரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரியும். ஏன்னா ஒரு ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க. அந்த ட்வீட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, நீங்க வந்து கண்டிப்பா வந்து இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாரியும் வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காங்க. ஸோ இத மீன் பண்ணி வந்து இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் என்ன சொல்றாங்கனாக்க, இல்ல இதெல்லாம் ஒத்துக்கிற முடியாது. நாங்க வந்து போருக்கு வந்து நாங்க ஃபுல்லா வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாரியும் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப என்ன பண்றாங்கன்னாக்க, இன்னைக்கு வந்து எல்லாம் வந்து மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ட்ரம்ப், ம் புட்டின் வந்து மீட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உக்ரைன்ல வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரில உள்ள மிக முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து இப்ப மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இதுல வந்து இந்தியானால தான் இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் எதா இருந்தாலும் அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு டீல் வந்து ஓடியிருக்கும் உள்ளேயே. பட் இந்தியாவையும் வந்து உள்ளேக்கு இழுத்து விட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து உக்ரைன் பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜெலன்ஸ்கி என்ன சொன்னாரு, அதாவது இப்பவும் வந்து இந்தியா வந்து நியூட்ரலா தான் இருக்குது. அதான் வந்து ரீசன். ஏன்னா இவர் வந்து டேரிஃப் வந்து அதிகப்படுத்திட்டே போனாக்க, இங்க உள்ள அதாவது இந்தியாவுல வந்து அ எத்தனையோ வந்து திருப்பூர்ல உள்ள பனியன் கம்பெனியும் சரி, இங்க உள்ள அதாவது நகை செய்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இது வந்து மிகப்பெரிய இழப்பா தான் இருக்கும். ஏன்னா, அதுல வேலை இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம ஐடி செக்டர் எல்லாமே வந்து நெறைய வந்து அதாவது லட்சக்கணக்கான ஊழியர்கள் வந்து இதுல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுல வந்து நெறைய வேலை இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மாரி ஒரு சொல்யூஷன் நடக்கிறது நல்லதுதான். பட் இருந்தாலும் இன்னும் ட்ரம்ப் வந்து கண்டிப்பா வந்து இறங்கி வருவாரு அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஸோ அவரும் வந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கி வந்து இந்த டாரிஃப்லாம் இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு ஆயிலுக்குள்ள டாரிஃப் வந்து இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து இனிமே வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் ஆயில வந்து நம்ம வந்து ரஷ்யாகிட்ட இருந்து வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சைனா தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க சைடும் வந்து அ ஒரு சில வர்த்தக ஒப்பந்தம்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாரியே சொல்றாங்க. அமெரிக்காவுக்கும், ரஷ்யாவுக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னாக்க, இப்போ வந்து நாங்க வந்து பேச வர்றோம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து பேச வர்றாங்க. ஸோ இதுல யார் யார் பேச வர்றாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதுதான் ரொம்ப ஆச்சரியம். ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரி எல்லாருமே வர்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா, இவங்க சைடும் யாரு ஆ பிரான்ஸு, ஜெர்மனி இவங்கலாம் வேற வந்து உள்ளறிக்கை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு. ஸோ இதுல வந்து மிக முக்கியமான யார் யார் வந்து நேட்டோ சைட்ல இருந்துலாம் வரப்போறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, உக்ரைனியன் பிரசிடென்ட் வர்றாரு. அதாவது ஜெலன்ஸ்கி வர்றாங்க. நேட்டோல இருந்து செக்ரட்டரி வர்றாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஆஃப் த யூரோப்பியன் கமிஷன் வந்து அவர் வர்றாரு. ஜெர்மன் சேலஞ்சர் வர்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா, ஆ இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க. அதாவது யுகே பிரைம் மினிஸ்டர் வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வர்றாங்க. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் பிரசிடென்ட் வர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரான்ஸ் பிரசிடென்ட்டும் வந்து இதுல வந்து வர்றாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இப்ப அதாவது அமெரிக்கா வரப்போறாங்க. இதுதான் வந்து அமெரிக்கா அதாவது ட்ரம்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட்ட போடுறாரு. இப்ப வந்து இன்னைக்கு ஒயிட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டுமொத்த உலக தலைவர்கள் எல்லாமே வந்து வரப்போறாங்க அப்படிங்கிற மாரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எதுக்காண்டி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காருங்கிறது தெரியும். ஏன்னா இப்ப வரையும் வந்து இந்தியாவோட பாகிஸ்தான் போர் வந்து நிப்பாட்டுனது நான் தான் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ அப்படி சொல்லும்போது, இது வந்து என்னன்னாக்கா, இவங்களுக்குள்ள ஒரு அதாவது நோபல் பரிசுனாடி தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ பார்ப்போம். இவங்க வந்து என்ன மாரி வந்து இப்ப அடுத்த முடிவு எடுக்க போறாங்க. அதாவது ட்ரம்ப் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு.
இதுல நீ வந்து ஒத்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரிலும் இவங்களும் வந்து ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இப்போ மெயினா வந்து ரஷ்யா சொல்லிட்டு போயிடுச்சு அவங்க நாட்டோட வந்து சேரக்கூடாது. நாட்டோட சார்பு அமெரிக்க செக்ரட்டரி என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மார்க்கோ ரூபி வந்து அவர் வந்து நாங்க வந்து இது வந்து கட்டாயப்படுத்தல அவர. அவருக்கு விருப்பம் இருந்தா வந்து குடுக்கட்டும். இல்லன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா இதுக்கு முன்னாடி புட்டின் வந்து டிமாண்ட் இது இந்த டிமாண்ட தான் மெயினா வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் இதுவரையும் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது உக்ரைன் சைடு உங்க சைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான வந்து ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அது என்னன்னாக்கா, "உக்ரைன் மஸ்ட் பி வில்லிங் டூ லாஸ் சம் டெரிட்டரிஸ் டூ ரஷ்யா அதர்வைஸ்." இந்த ட்வீட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜெலன்ஸ்கியும் வந்து இந்த இதெல்லாம் பார்த்திருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா வந்து அவங்க வந்து இன்னைக்கு பேச்சுவார்த்தை வந்து இன்னும் வந்து அதிகமான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் சொல்லலாம். இதை பண்ணும்போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மத்த நாடுகளுக்கு வந்து இது வந்து கண்டிப்பா அந்த டாரிஃப்ங்கிற ஒரு விஷயம் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்க்கலாம் என்ன மாரி வந்து இவங்க முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிற மாரியும். ஏன் அது இல்லாம பார்த்தீங்கன்னாக்கா, உக்ரைன் என்ன பண்ணியிருக்குனாக்கா, இப்போ வந்து ஒரு ஒரு 4, 5 கம்பெனிகளுக்கு வந்து அ பேன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது பர்ட்டிகுலரா வந்து சைனாவோட கம்பெனி வந்து அடங்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யன்னு, பெலாரஸ் அண்ட் சைனா. இவங்க 3 பேரோட இதுலயும் வந்து ஒரு கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரோன் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான். ஸோ அதனால இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கம்பெனி எல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து அவர் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சொல்லப்படுது. அது இல்லாம இதுல வந்து எத்தன பேர் வேலை பார்க்குறாங்கன்னா, ரஷ்யன்ஸ் வந்து ஒரு 43 பேர் வேலை பார்க்குறாங்க. சைனீஸ் வந்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அது இல்லாம வந்து பெலாரஸ்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்படிங்கிற மாரியும் வந்து சொல்லப்படுது இந்த ட்ரோன் இதுல. ஸோ இதெல்லாம் வந்து அவர் தடை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரியும் வந்து அவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. அவரு புட்டின் வந்திருந்த போது, அதாவது ட்ரம்போட மனைவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இல்ல அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, ஒரு லெட்டர் குடுத்திருக்காங்க. அந்த லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மனித குலத்துக்கு வந்து சேவை குடுக்கணும். நம்ம வந்து மனித குலத்த வந்து அழிக்கிற அளவுக்கு நம்ம போயிறக்கூடாது. இத வந்து நீங்க வந்து உடனே இந்த போர வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாரி வந்து அவங்க மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. அ பாப்போம் என்ன மாரி வந்து மெலோனியா அந்த கடிதத்த வந்து குடுத்திருக்காங்க. பாப்போம் என்ன மாரி வந்து முடிவெடுக்க போறாங்கன்னு. அதெல்லாம் விட்டா பார்த்தீங்கன்னா இது மெயினா வந்து இந்த வாரம் ஆரம்பிச்சு வச்சதே வந்து பைடன் தான். ஸோ பைடன் வந்து இந்த வாரம் ஆரம்பிக்கலன்னா, இந்த வாரம் வந்து அப்பயே முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் தான் வந்து இந்த வாரம் விரும்பினாரு. அதனால தான் நடக்குது அப்படிங்கிற மாரி ட்ரம்ப் வந்து குற்றம் சாட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே வந்து இந்த மாரி குற்றம் சாட்டிக்கிருவாங்க. நீங்க, நாங்க, நாங்க, நீங்கன்னு. ஸோ எப்படியா இருந்தாலும் இந்த போர் வந்து முடிவெட்டுருச்சுன்னா, கண்டிப்பா வந்து அங்க நெறைய அப்பாவி மக்கள் இறந்துட்டு இருக்காங்க உக்ரைன் சைடு. ஏன்னா, இப்ப இதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ இவங்களுக்குள்ள பிரச்சனை நடக்கிறதுனால மத்த கண்ட்ரில வந்து இது இந்த டாரிஃப் அது இதுன்னு போட்டு ரொம்ப அ பாதிப்படையுதுன்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன பொருளாதாரத்துல எல்லாத்துலயுமே வந்து எல்லா எக்கனாமியும் அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது, இவங்க வந்து ஒரு சமரசம் ஆயிட்டு இந்த போர் நின்றுச்சுனாக்கா, கண்டிப்பா வந்து இதுல ஒரு நல்ல ஒரு இந்தியாவுக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியால வந்து எல்லா பொருளுமே அதாவது எஸ்பெஷலி இந்த நம்ம வந்து விவசாயம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், உரங்கள் வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இப்ப காசு எல்லாமே ஏறி போச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சால்வ் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீர்வடையும். ஸோ நம்மளும் வந்து இப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியா வந்து இப்ப நம்ம வந்து அமெரிக்கா மட்டுமே நம்பிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோ நாளு. ஸோ இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்தோனே, ஓகே நம்ம வந்து அதாவது ரஷ்யா வந்து நண்பனா வச்சிருந்தாங்கன்னா, இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு மெயினான ஒரு அதாவது வர்த்தகம் பண்றதுல வந்து அமெரிக்கா இருந்துச்சு. பட் இப்ப வந்து அவரோட சுயரூபத்த வந்து பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் இப்ப நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்த கண்ட்ரிகளோட வந்து அதாவது அதிகமான வந்து வர்த்தகத்த பண்ணணும். இன்னைக்கு கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவோட அ வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து நம்மளுக்கு வர்றாங்க. ஸோ அவங்களும் வந்து அந்த மாரி ஒரு பொருளாதார சம்மந்தமா பேச போறாங்கன்னு தான் நெனைக்கிறேன். அதாவது வர்த்தகம் சம்மந்தமா. இந்த மாரி நெறைய கண்ட்ரிகளுக்கு வந்து இவங்க வர்த்தகம் ஏன்னா இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அதிகமான வந்து அ மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு. ஏன்னா, இத வந்து கண்டிப்பா அமெரிக்கா விட்டும் குடுக்காது. ஏன்னா, அவங்களோட பொருள்கள் எல்லாமே வந்து இங்க தான் வந்து அதிகமா வியாபாரம் பண்ண நினைப்பாங்க. ஏன்னா, அவருமே ஒரு ஒரு வியாபாரி பிசினஸ் மேன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பா விடமாட்டாரு. எப்படியா இருந்தாலும் வந்து தான் ஆவாரு. இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து அவங்கள மட்டுமே இவ்வளவு நாள் நம்பி இருந்துட்டோம். ஒரு 30 வருஷம், 35 வருஷம். பட் இனிமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்க, நம்ம அடுத்த வந்து கண்ட்ரிகளுக்கு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி, நம்மளோட பிசினஸ் அதிகப்படுத்தி, நம்மளோட பொருளாதாரத்த இன்னும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் வாழ்ந்து போல வணக்கம்.